Hi students, welcome to Veranda Race YouTube channel. It's Tilak. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSC GD-க்கான அந்த ரிவிஷன் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் 2. ஓகே, ஆல்ரெடி செஷன் 1 பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இந்த செஷன் 2ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி கொஷின்ஸ் நான் தமிழ்லையும் கொண்டு வந்துட்டேன். ரைட்டா? ஸோ இனிமேட்டுக்கு நம்ம கொண்டு போகிற செஷன்ஸ்ல கொஷின் வந்து தமிழ்லேயும் இருக்கும். நீங்க கேட்டீங்க, நம்ம அடுத்த இதில் கொண்டு வந்துட்டோம். ரைட்டா? ஸோ இதுல ஒரு 12 கொஸ்டின் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். எப்படி போன வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ, கண்டென்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த வீடியோமே ஃபுல்லா பாருங்க. ரைட்டா? அதே மாதிரி SSC GD பாஸ் பண்ணணும்னு நினைச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரிவிஷன் தொடர்ந்து போக போகுது. வீடியோமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? ரைட். ஓகே, வீடியோக்குள்ள போக முன்னாடி SSC ரயில்வேஸ்க்கு நம்ம எக்கனாமிக் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெசிடென்ஷியல் பேட்ச் எது வேணாலும் கன்சர்ன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க டீல் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ முதல் கேள்வி. ரைட், ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின், பட் பேசிக்கான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். Two cones have their heights in the ratio 4:3 and radius of their bases in the ratio 1:2. Find the ratio of their volumes. கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, நீங்க தமிழ்ல என்னன்னா படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 4:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ரெண்டுத்தோட வால்யூம்கான ரேஷியோ தான் கேட்கறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கோன், இது செகண்ட் கோன் எடுத்துப்போம். கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 πr ஸ்கொயர் h. ஸோ இந்த பக்கம் 1/3 πr ஸ்கொயர் h இருக்க போது, இந்த பக்கமும் 1/3 πr ஸ்கொயர் h இருக்க போது. நமக்கு 1/3 π 1/3 π அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும், பிகாஸ் ரேஷியோ எடுக்கிறனால. ஏன்னா 1/3 π அப்படிங்கிறதுல ரெண்டு பக்கமும் வந்து சேம் டேட்டா, சேம் வேல்யூ தான். இந்த 6h தான் மாறப்போகுது. ரைட்டா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இங்க 4 இருக்க போது, இங்க 3 இருக்க போது. அப்ப இங்க ஹைட்டை 4 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இங்க ஹைட்டை 3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு r ஸ்கொயர் இருக்கு. அடுத்துதான் ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வந்து r வந்து 1. ஓகே, ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தானே. அப்ப இந்த பக்கம் 1 × 4 இருக்கதா அர்த்தம். இங்க ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 3, சாரி 2. எஸ், ஏன்னா இங்க 1:2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பக்கம் 1னா இந்த பக்கம் 2. அப்ப 2 ஸ்கொயர் என்னது? 4. ஓகே, அப்ப இந்த பக்கம் 1 × 4, இந்த பக்கம் 4 × 3. இப்ப நீங்க 1 × 4 4, 4 × 3 12, 4 × 12 அடிச்சா 1:3ன்னு போடுவீங்க. கரெக்டா? டைரக்டாவே நீங்க 4 4 இப்படி அடிச்சு விடாலும் என்ன வரப்போகுது? அதே 1:3 தான் வரப்போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் 1:3. ரொம்ப பேசிக்கான கேள்வி தான். SSC GD-ல இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A dishonest shopkeeper promises to sell his goods at cost price. அதாவது ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குட்ஸை காஸ்ட் பிரைஸ்லேயே விற்கிறானா. ப்ராஃபிட்டும் இல்ல, செல்லிங் அதாவது லாஸும் இல்ல, மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் ஒண்ணு வைக்கல. ஒரு டிஸ்ஆனஸ்ட் டீலர் என்ன பண்றான்? அதே காஸ்ட்கே நான் விற்கிறேன்றான். அவ்வளவு நல்லவன் போல, ஆனா அவன் டிஸ்ஆனஸ்ட். ஸோ பின்னாடி ஏதோ விஷயம் இருக்கு. ரைட். However, he uses a weight that actually weighs 46% less than what is written on it. அவன் என்ன பண்றான்னா அதுல 46% குறைச்சு கொடுக்குறானா. 46% குறைச்சு கொடுக்குறான். நம்ம கவனிச்சுக்கோங்க. அப்ப அவன் எவ்வளவு கிலோ கொடுக்குறான்? 54% தான் கொடுக்குறான். 46% குறைக்கிறான்னா 54% கொடுக்குறான்னு அர்த்தம். ஓகேவா? 54% கொடுத்துட்டு 100%க்கான அமௌண்ட்டை வாங்கிக்கிறான். 54% கொடுத்துட்டு 100%க்கான அமௌண்ட் வாங்கிக்கிறான். அப்போ அவன் 54% தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த 54% 54 ரூபாய்க்கு வாங்கினான்னு வச்சுக்கோம். அப்ப காஸ்ட் பிரைஸ் நம்ம 54ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 54 தானே விற்கிறான். அவன் அந்த 54 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 1 ரூபான்னு வச்சுக்கோம். பட் 100% கொடுக்கறதா சொல்லி 54% கொடுத்துருக்கான், ஏமாத்துறான். அப்ப விலை எவ்வளவுக்கு வாங்குறான்? 100 ரூபாய்க்கான விலையை வாங்கிக்கிறான். 54 கொடுத்துட்டு 100 வாங்குறான். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 100. ஏன்னா அவன் என்ன சொல்றான்? நான் உனக்கு முழு பொருளையும் கொடுத்துட்டே 100 ரூபாய் வாங்கிடுறான். ஆனா கொடுத்தது 54 ரூபாய்க்கான பொருள். அதான் 46% குறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்ன கேட்கறாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இப்போ ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 46, காஸ்ட் பிரைஸ் 54 × 100. ரைட்? ரெண்டுமே 2 டேபிள் அடிச்சீங்கன்னா 23, 27. இதுக்கப்புறம் 2300 27ஆல டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு போவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? 2300 27ஆல டிவைட் பண்ணி மிக்சர் ஃபிராக்ஷனை கண்டுபிடிச்சு போடுவோம். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்கு. ஆனா இங்க நம்ம சிம்பிளா இப்போ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். எப்படின்னு கவனிங்களே. கீழே 27 இருக்கு, எல்லாத்துலயுமே 27 தான் இருக்கு. ரைட்டு? ஆனா 2300ல தானே நான் 27 டிவைட் பண்ணணும். ஆமா தானே? ஏன்னா 23 100 இருக்குன்னா 2300. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நார்மல் ஃபிராக்ஷனா மாத்துங்க. 7 7s are 49. அதாவது லாஸ்ட் டிஜிட் மட்டும் சொல்றேன். 49 பிளஸ் 0னா அப்ப இந்த இடத்துல 9 முடிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பாக்குறப்ப. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா இருந்தா எனக்கு 9ல முடிஞ்சிருக்கணும். பட் 0ல முடிஞ்சிருக்குல்ல, அப்ப இது ஆன்சரா இருக்காது. இப்படி யோசிக்கணும். ஓகேவா? 5 7s are 35, 35 plus 5 40, 0ல முடியுது. ஸோ இதை வச்சுக்குவோம்.
4 7s are 28, 28 plus 5 33, 3ல முடியுது. 6 7s are 42, 42 plus 6 48, 8ல முடியுது. 0ல முடியுது பாருங்க, ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப இதான் டெஃபினட்டா ஆன்சரா இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். கேட்பீங்க சார் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாம்லயே ஒன்னு தான் வச்சிருக்காங்க, ஒருவேளை ரெண்டு வந்தா டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், பட் இதை வந்து எப்படி அந்த இடத்துக்கு மாத்துறோங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கோபால், அக்ஷய், அட்டுல் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் 46 கேஜி. 3 பேரோட ஆவரேஜ் 46னா 3 பேரோட டோட்டல் என்ன வந்திருக்கும்? 3 into 46 138. அப்போ கோபால், அக்ஷய், அட்டுல் 3 பேரோட ஆவரேஜ் 46னா 3 பேருக்கான டோட்டல் என்ன? 46 into 3. அப்ப 46 into 3 என்னது? 138. அப்ப 3 ஆட் பண்ணா 138. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கோபால் அண்ட் அக்ஷய் வந்து 40. கோபால் அண்ட் அக்ஷய் வந்து 40. இப்ப கோபாலும் அக்ஷயும் மட்டும் 2 பேருக்கான ஆவரேஜ் 40. அப்ப 2 பேருக்கான டோட்டல் என்ன? 2 into 40 80. ஓகே. அடுத்து அக்ஷய்க்கும் அட்டுலுக்கும் ஆவரேஜ் 45. அப்ப அக்ஷயையும் அட்டுலையும் ஆட் பண்ணா என்ன வந்திருக்கும்? 90 வந்திருக்கும். எப்படி? 2 பேருக்கான ஆவரேஜ் 45னா 2 பேருக்கான டோட்டல் என்ன? 2 into 45 90. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 170 வந்திருக்கும். இப்போ என்னன்னா யாரை கேட்குறாங்க? அக்ஷயை தான் கேட்குறாங்க. இதுல அக்ஷய் தான் கண்டுபிடிக்க முடியும், அக்ஷய் தான் கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்க கோபால் ஒரு வாட்டி இருக்காரு, அக்ஷய் ஒரு வாட்டி இருக்காரு, அட்டுல் ஒரு வாட்டி இருக்காரு. 3 பேருமே ஒரு வாட்டி இருக்காங்க. 138 வருது. இந்த எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப கோபால் ஒரு வாட்டி இருக்காரு, அட்டுலும் ஒரு வாட்டி தான் இருக்காரு, அக்ஷய் தான் எங்க இருக்காரு? 2 வாட்டி இருக்காரு. அப்ப எக்ஸ்ட்ரா இங்க ஒரு அக்ஷய் வந்துட்டாரு. எக்ஸ்ட்ரா ஒரு அக்ஷய் வந்தனால தான் இங்க 170 மாறி இருக்கு. அப்போ 170ல இருந்து மைனஸ் பண்ணா எனக்கு அக்ஷய் மட்டும் தனியா கிடைச்சிருவாரா? கேட்டது அக்ஷய் தானே. அப்ப இதை மைனஸ் பண்ணா ஆன்சர் 170ல இருந்து 130 மைனஸ் பண்ணா ஆன்சர் மைனஸ் பண்ணா 32 நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 32 முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஈஸியான கேள்விதான், கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ரைட்? நெக்ஸ்ட் இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கொஸ்டின், பட் இருந்தாலும் ஸ்மார்ட்டா ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். இதை மட்டும் நான் தமிழ்ல கொடுக்கல, ஏன்னா நான் இதை வார்த்தையிலே சொல்லிடுறேன். A student was getting the following 4 offers on the purchase of a book. Which scheme offer the most discount? இங்க பாருங்க, இதெல்லாம் டிஸ்கவுண்ட், தள்ளுபடி சதவீதம். எந்த ஆப்ஷன் அதிக தள்ளுபடியை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இது மட்டும் தமிழ்ல கொடுக்கல, ஏன்னா இதை தமிழ்ல மாத்தினா ஃபுல் பேஜையும் அடைச்சிருங்கிறனால. ரைட்டா? ஓகே. ரைட்டு. இப்போ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 44% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 44 கிடைக்கும். சரி, ஓகே, சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 100ல இருக்கிறது 20% குறைச்சா 80 ஆகும். திரும்ப 20%னா 16 மைனஸ் பண்ணா 64 ஆயிருக்கும். சாரி, அப்ப 36% எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பாக்குறப்ப. செகண்ட் பாத்தீங்கன்னா 25 15. 25 குறைச்சா 75 ஆகும். இப்போ இதுல 15% என்ன வந்திருக்கும்? இதுல 10%னா 7.5, 5%னா 3.75. அப்பனா நமக்கு 11.25 அந்த மட்டும் வந்திருக்கும். மைனஸ் 11.25. அப்பனா 65, 64, 63.75. கரெக்டா? ஆமா, 63.75. இங்க விட இங்க அதிகமான டிஸ்கவுண்ட் எனக்கு வந்திருக்கு. டிஸ்கவுண்ட் வைஸ் பாக்குறப்ப இங்க அதிகம். ஓகேவா? சோ 36.25 இங்க வந்திருக்கு. இங்க 30% 10%. இது மைண்ட்ல சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 30% கொஞ்சம் 70 ஆகும். அதுல 10% கொஞ்சம் 63,000. ஏன்னா 70ல 10% எவ்வளவு? 7. அப்ப 70ல 7 பண்ணா 63. 37% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு 37. அதிகமாயிட்டே போது போக போக. ரைட், இங்க பார்ப்போம். முதல்ல 5% தான் கொடுக்குறாங்களா? 95. ஓகே. இங்க இருந்து 35% குறைக்கிறாங்களா? ஓகே. இதுல 10% எவ்வளோ? 9.5. 10% 9.5னா 30% என்ன வந்திருக்கும்? இன்டூ 3. அப்ப 28.5. ஓகே. இன்னும் 5% வேற இருக்கா? ரைட். 10% 9.5னா 5%ன்றது இதுல ஹாஃப் என்ன வந்திருக்கும்? 4.75. ஸோ 4.75. அப்பனா 35%. ஸோ 5, 5 12 மீதி 1, 13 மீதி 1 3. 33.25%. 33.25 இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். இதுல இருந்து 33.25 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 0.75. 61.75 ஆகுது. கரெக்டா? ரைட் தான். அப்ப 61.75 மாறுது அப்படின்னா எதுக்குப்பா அதிக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் ஒனுக்கு தான். அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர்.
இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 4th ஆப்ஷன்ல அவங்க ஆன்சர் வச்சனால வேற வழி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க 4 ஆப்ஷன் பார்த்து தான் ஆகணும். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் நினைச்சாலும் நம்ம அதிகமாக தான் டைம் கொடுத்தாகணும். ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துல கூட போடலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். A man goes to Ahmedabad from Kolkata at speed of 9 km per hour, returns to Kolkata at speed of 18 km per hour. கொல்கத்தா அகமதாபாத் போறதுக்கு 9 km per hour, திரும்ப கொல்கத்தா வரதுக்கு 12 km per hour. ஒரே டிஸ்டன்ஸ், போயிட்டு வரதுதானே ஒரே டிஸ்டன்ஸ் ரெண்டும். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் சேம்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவோம்? 2xy by x plus y தானே. அப்ப 2 into 9 into 18 divided by 27. 18 9 ஆட் பண்ணா 27. So இது 1 time 3 times போயிடும். 3 ஆல் அடிச்சா 6 time. 2 into 6 12. செகண்ட் ஆப்ஷன் 12 is the answer. 12 is the answer. So இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் 12. 12 is the answer. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Vipul invest a sum of 5,400. Vijay invest a sum of 9,400. Same rate of simple interest per annum. If at the end of 5 years Vijay gets rupees 840 more interest than Vipul, then find the rate of interest per annum. இந்த மாதிரி கேள்விகள் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாய் தெரியும். ஆனா பேசிக்கா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணதை விட ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணேன்னு கவனிங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விப்புலோட பிரின்சிபல் என்ன? 5400. விஜயோட பிரின்சிபல் என்ன? 9400. பிரின்சிபல் வைஸ் பாக்குறப்ப இவரை விட இவர் எவ்வளவு அதிகமா இருக்காரு? 4000. அப்ப பிரின்சிபல் வைஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாக்குறப்ப 4000 அதிகமா இருக்கு. ரைட். இன்ட்ரெஸ்ட் அதே விஜய் 840 ரூபா அதிகமா வாங்குறாராம். யாரை விட? விப்புலை விட. ஆனா அது எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. 5 வருஷத்துல 840 அதிகமா வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அதிகமா வாங்கியிருப்பாரு? 840/5. ஸோ 840/5 கேன்சல் பண்ணீங்கன்னா 168 கிடைக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 168 ரூபா அதிகமா வாங்குறாரு. 4000 பிரின்சிபல் அதிகமா வரப்ப 168 இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் 168. அப்போ 4000த்துல 168ங்கிறது எத்தனை பர்சன்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 0 0 கேன்சல். 4 டேபிள் அடிச்சோம்னா 10, இது 42. ஸோ நெக்ஸ்ட் 4.2. அப்போ ஆன்சர் வந்து 4.2, ஃபோர்த் ஆப்ஷன். அவ்வளோதான். பிரின்சிபல் எவ்வளோ அதிகமாக இருக்கு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கு, அது ஒரு வருஷத்தை கரெக்டாக பாருங்க, பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டலாம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் தான். 2 நம்பருக்கான HCF 11. 2 நம்பர் ஆட் பண்ணா 132. அந்த 2 நம்பர் என்ன நமக்கு தெரியாது. ஸோ XYன்னு எடுத்துப்போம். இதான் அந்த 2 நம்பரு. ஆனா அந்த 2 நம்பருக்கான HCF என்னன்னு சொல்லிட்டாங்க? 11 சொல்லிட்டாங்க. HCFனா என்ன? ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா தானே HCF. அப்ப ரெண்டுலயுமே காமனா 11 இருந்திருக்கும் தானே. அப்ப இங்கேயும் 11 இருந்திருக்கும், இங்கேயும் 11 இருந்திருக்கும். அப்ப இது 11x 11y. அப்ப இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 11x, இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 11y. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 132 கிடைக்கும். ஏன்னா கூடுதல் தானே 132 சொல்றாங்க. சம் ஆஃப் த நம்பர்ஸ். ஓகே, ரெண்டுலயுமே 11 காமனா இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. x plus y is equal to 132. so x plus y எனக்கு என்ன கிடைக்கும்? 132/11 கிடைச்சிருக்கும். கேன்சல் பண்ணீங்கன்னா 12. இப்போ இப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கும். அப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க. both the numbers are greater than 42. முக்கியமான கண்டிஷன் இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு. ஏன்னா x ஐ y ஐ கூட்டினா 12ன்னு வருது. எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 12 வரும்? 1 ஐ 11 கூட்டினா 12 வரும். 2 ஐ 10 கூட்டினா 12 வரும். 3 ஐ 9 கூட்டினா 12 வரும். 4 8 கூட்டினா 12 வரும். 5 7 கூட்டினா 12 வரும். 6 6 கூட்டினா 12 வரும். திரும்ப 7 5 தான் எழுத போறோம். 5 ஆல்ரெடி எழுதியாச்சு. சோ இதோட போதும். இதுல என்ன பிரச்சனைனா x ஐ y ஐ கூட்டினா தானே 12 வருதுக்கு நான் இந்த பேர் நான் எழுதியிருக்கேன். 1 11 2 10 3 டைம் இதெல்லாம். அப்போ x ல கொண்டு வந்து இந்த 1 போடுங்க. 11 1s are 11 கிடைக்குது. y ல கொண்டு வந்து இந்த 11 போடுங்க. 11 11s are 121 கிடைக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணா 132. எந்த பிரச்சனையும் இல்ல. சேம் டைம் இந்த ரெண்டுக்குமே நீங்க HCF எடுத்து பார்த்தாலும் இந்த 11 கிடைக்குது, பிரச்சனையே இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? ரெண்டு நம்பருமே எனக்கு கிரேட்டர் than 42 இருக்கணும்னு சொல்லியிருக்கான். இங்க 11 இருக்கே, ரெண்டுமே எனக்கு 42 விட அதிகமா இருக்கணுமே. அப்ப இது வந்து செட் ஆகுது. புரியுதா? அப்ப 210 இப்படி உட்கார்ந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணுமா சார்னா கவனிங்க. இப்ப 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்பே 11 2s are 22 வருது. எனக்கு 42 அதிகமா இருக்கணுமா? கிடையாது. 3 எடுத்து போட்டீங்கன்னா 11 3s are 33 தான் வருது. 42 வரணுமா? இங்க நான் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி விட்டேன். அப்ப இந்த 3ல யாரோ தான். வெயிட் பண்ணுவோம்.
4 எடுத்து போடுவோம். 11 4s are 44, 11 8s are 88. அதாவது 4 8 சப்ஸ்டிட் பண்றப்ப ரெண்டுமே 42 விட அதிகமா தான் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா 44க்கும் 88க்கும் HCF எடுத்தா என்ன வரும்? 44 HCF வருமா? பட் நமக்கு HCF என்ன வந்திருக்கணும்? 11ல வந்திருக்கணும். அப்ப அந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நீங்க நம்பர் சூஸ் பண்ணணும். புரியுதா? அப்ப 4 8 வராது. நீங்க 6 6 கூட எடுத்து போட்டு பாருங்க. 11 6 are 66, again 11 6 are 66. ரெண்டுமே ஒரே நம்பர். அப்ப ரெண்டுக்குமான HCF 66 இருக்கும். ஆனா நமக்கு 11 வரணுமா? சோ எந்த ஆப்ஷனும் வராது, இந்த 5 7 தான் வரும். ஓகேவா? இந்த இடத்துல 5 போட்டீங்கன்னா 11 5s are 55. இங்க 7 போட்டீங்கன்னா 11 7s are 77. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 132ங்கிறது வந்துரும். ரெண்டுக்குமான HCFமே கூட நமக்கு 11 தான். எல்லா ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. என்ன கேள்வி? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன தான் क्वेश्चन. அப்ப 55க்கு 77க்கு டிஃபரன்ஸ் என்ன? 22. சோ செகண்ட் ஆப்ஷன் 22 is the answer. செகண்ட் ஆப்ஷன் 22 is the answer. புரிஞ்சா? ஓகேவா? இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த 1 11 2 10 3 எல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வராதுப்பா அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஈஸியான क्वेश्चन. வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு 16 and 48? இதை ஆக்சுவலா போடணும்னா 16:48 ஈக்குவல் டு 48:x இப்படி தானே போடுவீங்க. இதை நீங்க அடிச்சு போடுங்க. 16/48 ஈக்குவல் டு 48/x. 3 ஆல் அடிங்க. x அங்கிட்டு போகும், 3 அங்கிட்டு வரும், மல்டிபிள் பண்ணா 144 வரும். ஆன்சர் 144 தான், முடிஞ்சு. இது வந்து மெத்தட். ஆனா உண்மையான தேர்ட் ப்ரொபோர்ஷனான டெஃபினிஷன் என்ன? இந்த மூன்றாவது விகிதாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா 16க்கும் 48க்கும் மூணாவது தானே கேக்குறாங்க. ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனா பெருக்கு தொடரா கொஞ்சம் யோசிங்க. 16 எப்ப 48 மாறும்? பெருக்கு தொடரா யோசிங்க. 16 3 48. அப்ப 48 3 48 3 பெருக்குங்க. 144 ஆன்சர். இது பெருக்கிற மாதிரி இருக்கு சார், ஜாலியா இருக்கு. ஒருவேளை 16க்கும் 30க்கும் மூணாவது சான்ஸ் கேட்டா 16ல இருந்து எதை பெருக்கலாம் 30 தெரியாது. அப்ப இந்த மாதிரி போடுங்க. இந்த இடத்துல ஏன் இப்படி போட்டுக்கிட்டு அகைன் எக்ஸாம்ல தான் நம்பர் கொடுத்துருக்கான். ரைட்டு தானே? ஸோ 144. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ரைட்? என்ன பிரச்சனைனா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்லாம் தெரியும். இது ஒரு மொக்க கேள்விதான். எக்ஸாம் ப்ரெஷர்ல டக்குன்னு இதை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் 51 வருது, 51 12 டிவைட் ஆகாதே என்னப்பா அப்படின்னு யோசிப்போம். இங்கதான் நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டா போர்ட் மாசை யோசிக்கணும். சரிதானே? ஏன்னா போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் டிவைட்ல பண்ணணும். அப்ப இதை தான் முதல்ல முடிக்கணும். அப்ப -60ல இருந்து -12 டிவைட் பண்ணா எனக்கு 5 கிடைக்கும். அப்ப இந்த வேல்யூ நமக்கு 5 வருது. முன்னாடி மைனஸ் இருக்கே, வெயிட் பண்ணுங்க, அதை நான் அப்படியே வச்சிருக்கேன். என்ன இங்க -9 மைனஸ் இதோட வேல்யூ 5 அப்படியே போடுங்க. இந்த பக்கம் பிளஸ் பண்ணுமா இன்டு பண்ணுமா? இன்டு தான் மூவ் பண்ணணும். -3 × 9 என்ன? -27. அப்ப பிளஸ் -27 வரும். அப்படித்தானே வரும். இதுவே -14 பிளஸ் அண்ட் மைனஸ் ஆல் கண்டிப்பா மைனஸ் தான். அப்போ -41 இஸ் த ஆன்சர். ஸோ ஒரு பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன் தான், பட் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோங்கிறது தான் முக்கியம். ஆன்சர் வந்து -41. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க கஷ்டம் மாதிரி தெரியும், ஈஸியா போடலாம். 4% பெர் ஆனம்ல சரங்கு HDFC இன்வெஸ்ட் பண்றான், அதான் ஒரு சைடு இருக்கட்டும். 2 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 153. அப்ப 2 வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கும்? அதான் கேள்வி. 2 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 153னா 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கும்? ரைட், நமக்குலாம் ஷார்ட்கட் தெரியும்ல. 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? 2A + B. 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 2A. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிரின்சிபலா நம்ம 100 அப்படின்னு எடுத்துப்போம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%. 100க்கு 4% எடுத்தா 4, 4க்கு 4% எடுத்தீங்கன்னா 0.16. அப்ப இதுதான் A, இதுதான் B. பிரின்சிபல் இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தா A, ஏல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தா B. அப்ப ஏல 4 போட்டீங்கன்னா 2 4s are 8, B வந்து 0.16. இது 2 4s are 8 தான். அப்பனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8.16. இதோட வேல்யூ தான் எங்க பாருங்க 153. இதான் 153னா 8 என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சோ 816 800 மாத்திக்கலாமா? பாயிண்ட் அங்கிட்டு எடுத்துட்டு போறனால 2 0 சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்க வழக்கம் போல கேன்சல் பண்றதுதான். முதல்ல 8 ஆலே அடிப்போம். இது 100 டைம்ஸ், இது 102 டைம்ஸ். திரும்ப 2ல அடிச்சீங்கன்னா 50 51.
51 அடிச்சா 3 டைம்ஸ் 3 into 50 150 இருக்கா இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் முடிஞ்சு. அப்போ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 2a plus b. அப்போ 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 2a தான். அதை மேட்ச் பண்ணீங்கன்னா நீங்க இதை ஈஸியா அடிக்கலாம். புரியுதுங்களா? 8.16 தான் 153 அப்போ 8 என்ன போட்டா ஆன்சர். ஓகே. அகைன் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே கேட்ட கேள்விகள் தான் எக்ஸாம்ல. ரைட்டா? 84 6 வகுத்தா 14, இது 13, இது 8, இது 2, 8 2 16, 16 13 29, 14 29 இப்போ ஆன்சர் 14 20 280, 14 9 126, கூட்டினா 406 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். இது ஈஸி தான்ப்பா. 2 16 29 14 பேருக்குன்னு ஆன்சர். ஓகே. ஸோ இந்த வீடியோக்கான இன்னைக்கு செஷனுக்கான ஒரு லாஸ்ட் கொஸ்டின். ரைட்டா? ஸோ அமித் இன்வெஸ்ட் a sum of 5,400 and Gopal invest a sum of 9,400 at the same rate of simple interest. இது இப்போ போட்ட மாடல் தான். இது போட்ட மாடல் தான். என்னன்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டினை கொண்டு வந்தப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தானே கொண்டு வரேன். முன்னாடி பார்த்த கேள்வி ஒரு கொஸ்டின்ல கேட்டது, இது அடுத்த ஷிஃப்ட்லேயே கேட்டது. பாத்தீங்களா? நம்பர் தான் மாத்திருக்கான், மாடல் மாத்தல. பாருங்க, இவனை விட இவன் எவ்வளவு அதிகமா வச்சிருக்கான்? 4000 அதிகமா வச்சிருக்கான். நம்பரை கூட சிமிலரா தான் வச்சிருக்காங்க, ஒரு சில நம்பர் தான் மாத்திருக்காங்க. 4 வருஷத்துல கோபால் 450 ரூபா அதிகமா வாங்குறான். அப்ப ஒரு வருஷத்துக்கு 120 ரூபா அதிகமா வாங்குவானா? அப்ப 4000 120ங்கிறது எத்தனை பர்சன்ட்? போட்டோமா ஒரு சம்மு. ஆனா அதை விட ஈஸியா இருக்கு பாருங்க. அது கூட பாயிண்ட்ல போச்சு, மிக்சர் ஃபிராக்ஷனா வந்துச்சு. இது ஈஸியா இருக்கு பாருங்க. இப்ப 4000த்துல 40ங்கிறது 1%. ஆமா தானே? 4000த்துல 40ங்கிறது 1%. அப்ப 120ங்கிறது எத்தனை பர்சன்டா இருந்திருக்கும்? 3% இருந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க கேட்ட மாதிரி தமிழ்ல கொண்டு வந்திருக்கேன். மொத்தமா 12 கொஸ்டின் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த ரிவிஷன் சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி நம்ம இதுக்கான வீடியோஸ் கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ.